ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான அவரைக்காய் பொரியலும் அதுக்கு மேட்சாக சூப்பராக பருப்பு குழம்பும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு குழம்புக்கு கோவக்காய் ஃப்ரை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு அவரைக்காய் பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் துவரம்பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 செம்பு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸுக்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். பருப்பு குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுத பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு குழம்புல சேர்த்துட்டு கூடவே பெருங்காய பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு ஃபைனலாக மல்லியில தூவி இறக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லேயே வச்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும். கூடவே அவரைக்காய் பொரியலும் செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி அவரைக்காய் வேக வச்சிடலாம். அவரைக்காய் வெந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லேயே நீங்களும் பருப்பு குழம்பும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.